இளைஞர்கள் இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணுற மாதிரி ஒரு இதை வந்து ஏற்படுத்தணும் என்பது என்னுடைய தாழ்வான இந்த தெரு ஒரு சிறப்பான தெருவாகும். ராமகிருஷ்ணா ஆசிரியர் வந்து இந்த இளைஞர்களுக்காக இந்த 9 வீடுகளை கொடுக்கணும். அப்படி ஒரு பெருமை எங்கேயுமே கிடையாது. நான் வந்து ஆட்டோவில் சின்னதாக தான் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு ஆரம்பிச்சிருக்கேன். போக்குவரத்துக்கு ஆகட்டும், இதுவாகட்டும், திருமணங்கள் எல்லாமே நாம் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாருமே நமக்கு கரெக்டானாலும் எல்லாருமே நம்ம ஒரு பதிவு அறிமுகமானவங்க தான் இப்போ அது வந்து நல்ல இன்னும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய இது. இந்த வருடத்துக்கு நம்ம ஒரே ஒரு குறை வந்து நம்ம இருந்தாலும் நம்ம தீர்க்க முடியல. ஒரு வெயில் மாற்றம் வெயில் வந்ததுன்னா மாற்றம் வந்ததுன்னா ஒரு தண்ணி நாம் வந்து பல முறையும் அவரும் முயற்சி பண்ணாது, எல்லா இதுவும் முயற்சி பண்ணாலும் அறியாமல் போயிட்டு இந்த வருஷமாவது நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டானது பதிவு செய்யணும் என்பதும் இந்த பொதுவர்கள் நம்ம பாஜக இந்த மாதிரி நாம் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. இந்த காரில் வந்து ஒரு அண்ணன் தம்பிமாக தான் பழகிட்டுருக்காங்க. எங்களுக்கான வேற்றுமை நம்ம கூட இல்லை. ஒருவருக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் சொல்ல வேண்டும் என்பதை என்னை அரசு மீண்டும் ஒரு முறை இந்த தெருவில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் அப்போ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே சின்ன நான் ஒரு 82 84 அப்படின்னு வந்தால் கூட எங்கள் வாத்தியர்கள் நடந்தது பாருங்க. அது மாதிரி எல்லாமே அவங்களோட வாழத்துக்கு ஒரு காசு கிடைச்சது அப்படின்லாம் பழமையான கருத்து அழைத்து இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவில் திரளாக பங்கேற்றிருக்கும் நமது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா என்பது நமது ஒரு குடும்ப விழா போல நாம் கொண்டாடி வருகிறோம் என்பது நீங்கள் அறிந்ததுதான். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களின் அனைவரையும் ஒரே இடத்தில் பார்ப்பது என்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து பல ஆண்டுகள் இதை இன்னும் சிறப்போடு நடத்துவோம் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இந்திய திருநாட்டில் ஒரு குடிமகன் என்பது நாம் உண்மையிலே பெருமிதம் கொள்ள வேண்டும். தற்போது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், ஆபரேஷன் சிந்தூர் என்பது பற்றி நடவடிக்கை என்பது பற்றி உங்களுக்கு தெரியும். இந்தியா வந்து தனது வலிமையை உலக நாடுகளுக்கு உயர்த்தியுள்ளது. உதாரணத்துக்கு இன்னும் சொல்ல போனால் சனாதன தர்மம் என்பதை என்ன என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறது. நான் வந்து பாகிஸ்தானை தாக்கி ஆரம்பித்த உடனே அந்த நாடு வலிமை இல்லாத நாடு, அது எளிய நாடு என்பதை புரிந்து கொண்டு இந்தியா உடனடியாக தாக்குதலை நிறுத்தியது. உலகத்தில் எந்த நாடும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு அடிப்போம், முடிஞ்ச அளவு சேதத்தை ஏற்படுத்துவோம் தான் நினைப்பாங்க. பட் இந்தியா வலிமை இல்லாத நாடு, நம்ம தாக்கக்கூடாது, நமக்கு பலம் இருக்கு, அவங்களுக்கு பலம் இல்லை, ஒரு வலியவன் எளியவனை தாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை உலகத்துக்கு உணர்த்தினது இந்தியா தான். இன்னைக்கு உலக நாடுகள் அனைத்துமே இந்தியாவோட சனாதன தர்மம்னா என்ன, இந்தியாவை பின்பற்றி அவங்களோட கொள்கைகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. ஸோ இந்தியாவில் நம்ம இந்தியனா ஒரு பிறந்ததுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து உண்மையிலே பெருமிதம் கொள்ளணும். நம்ம நாட்டில் இந்தியா 140 கோடி மக்களில் இனம், மொழி, மதம், வேறுபாடு, கலர் எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே மறந்து ஒற்றுமையாக இருக்கிறது வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த நமது விவேகானந்த குடும்பத்தில் புதுசாக ஒரு உறுப்பினர் வந்திருக்காங்க, உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரி எல்லா விஷயங்களையும் கலந்துக்கங்க, சீரும் சிறப்பும் கலந்துக்கங்க. வருகிற விநாயகர் சதுர்த்தியும் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக புத்தகம் பேரவர்கள் வந்து எடுத்து செய்வாங்க. அதுலேயும் அனைவரும் கலந்துக்கணும் வேண்டிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி விடைபெறுகிறேன். அனைவருக்கும்
அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சுதந்திர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா அவர்கள் என்னிடம் வந்து நீங்கள் பேசும்போது குர்ஆனுடைய ஒரு சான்ஸாவை உச்சரிக்கும்படி என்னிடம் சொன்னார்கள். உங்கள் அனுமதியுடன் சொல்லலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 3 வார்த்தைகள் தான். சூரத்து 2வது சாப்டர், குர்ஆனிலே 2வது சாப்டர் 83வது வசனம், சாப்டர் 2 வெர்சஸ் 83. 3 வார்த்தை. கூலு லின்னாஸ் ஹுஸ்னா. கூலு லின்னாஸ் ஹுஸ்னா. கூலு என்ற சொல்வீர்களாக, பன்மையில சொல்வீர்களாக, லின்னாசி டு த பீப்புள், ஹுஸ்னா அழகிய வார்த்தைகள், மனிதர்களிடம் அழகிய வார்த்தைகளை பேசுங்கள் என்று குர்ஆனிலே 2வது சாப்டர் 83 வசனத்திலே இறைவன் திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லுங்கள். நாம் பெரியவர்களாம் பேசினார்கள். இந்தியாவிலேயே டி நகரிலேயே ஒரு சிறிய தெருவிலே 32 வீடுகளின் விவகாரத்திலே பற்றி நாம் இந்திய நாட்டை பற்றி கவலைப்படுகிறோம், இந்திய முன்னேற்றத்தை கவலைப்படுகிறோம். நம்முடைய அனைத்து மக்களும் பலதரப்பட்ட மதங்கள், பலதரப்பட்ட மொழிகள், பலதர கலாச்சாரங்கள், பல உடைகள், மாநிலங்கள் இருந்த நாம் அவர்களிடம் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நாம் நம்முடைய கவலை உண்மையான கவலையா இருந்தால், ஒழுக்கமையான கவலையா இருந்தால், அதாவது பரிசுத்தமான எண்ணமா இருந்தால், நாம் இல்லாமல் இறைவன் நம்முடைய எண்ணங்களை 140 கோடி மக்களுக்கும் அவர்களின் உள்ளத்திலே பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு இறைவன் ஆற்றலுள்ளவனாக இருக்கிறார் என்று கூறிக்கொண்டு இறைவன் எல்லாம் நடத்துவான். நம்முடைய கவலை, நம் உண்மையான கவலை, எல்லா மக்களும் மதம், மாச்சரியம், மொழி, இலக்கு அனைத்தையும் கடந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதுக்கு உதாரணத்துக்கு நான் போனவர் கூட பசுமையோடு பேசினேன். பழைய மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு வேண்டும், ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும்னு சொன்னேன். அது பசங்கள்லாம் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒப்படைத்தால் இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இவங்க எப்படி ஆக்டிவா இருப்பாங்க, இவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. இவங்க மனைவியில எப்படி இருப்பாங்களா, ரிட்டையர் ஆயிட்டாங்க. நம்மளும் ரிட்டையர் ஆயிட்டோம். இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுத்து வருங்காலத்திலே நல்லது அடுத்த வருடம் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இதே இடத்துல நம்ம ஸ்டேஜ் போட்டு அவர்கள் சொல்லியிருக்கேன், ஸ்டேஜ் போட்டு நம்முடைய பலதரப்பு மக்கள், இளைஞர்கள், முதியவர்கள்லாம் கலந்து கொண்டு எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா, இவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா நல்லபடியா நடத்தலாம்னு கூறிக்கொண்டு வாய்ப்பு. என்ன மேடம்? சரி, யார் பேர் இருக்கிறதோ அது விவேகானந்தார் என்ற பேர் சொல்லியிருக்கிறார். என்னிடம் 100 இளைஞர்கள் கொடுங்கள், என்னிடம் 100 இளைஞர்கள் கொடுங்க. இந்த மாற்று கட்டுங்கிறார்கள். உங்களுக்கு நம் தெருவில் 100 இளைஞர்கள் இருக்கிறார்கள், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் அடுத்தவர் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்தவர் இந்த இடத்துல சேர்த்து போட்டு நாம் நடத்த என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நடத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் மிக பெரியவன். எல்லோருக்கும் வணக்கம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழே என் உயிரென்பேன் கண்டீர் என பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வரிகளுக்கு இணங்க குரு வாழ்க, குருவே துணை. பசுமையான மரங்களும் செடிகளும் கொண்ட நம்ம விவேகானந்தா தெருவில் பேரிலேயே பசுமை என்ற பெயரை தாங்கிக் கொண்டு இருக்கும் பசுபதி மாமா அவர்களுக்கும் மற்றும் மீரா மாமிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த தெருல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குடும்பமா தான் இருப்போம். அதாவது ஏக்தா அப்படின்ற ஒரு குடும்பமா தான் இருப்போம். யாரும் பணக்காரன் ஏழை என்ற ஒரு பாகுபாடு கிடையாது. அதே போல இளைஞர்கள் பெரியவர்கள் அப்படின்ற எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. யாருக்கு எதுவானாலும் என்ன ஏதுன்றே பார்க்காத ஓடி வருவாரு பசுபதி மாமாவும் மீரா மாமியும். அதை நான் போன வருடம் கண்கூடா எங்க வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்துல நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நான் இங்க ஒரு விஷயத்த நான் சொல்றேன். எங்க பாட்டி 100 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னா அது ஒரு யோக வாழ்க்கை அப்படின்றதுதான் நான் சொல்லணும். அத பிரகாரம் பார்த்தோம்னா
நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடல், உயிர், மனம் இந்த மூன்றையும் வந்து சரிவர நம்ம வந்து திறம்பட செயல்பட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் வந்து சீராக நடைபெறும். அதனால வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர், இப்ப நானும் வந்து இன்னும் 6 வருஷம் ஆனா சீனியர் சிட்டிசன் தான் ஆயிடுவேன். அதனால வந்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து நம்ம உடம்ப வந்து முதல்ல நல்ல முறையில பராமரிக்கணும். மனதை வந்து தியானம் போன்ற முறைகளை செய்து உயிரை வந்து திறம்பட வச்சோன்னா எல்லோரும் கண்டிப்பா நம்ம தெருல வந்து 100 வயது வாழ முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா எங்க பாட்டி இருந்தாங்க. அதனால நான் இந்த சுதந்திர தினத்தில் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். தினமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து தியானத்திற்கும் உடல் பயிற்சிக்கும் வந்து கண்டிப்பா வச்சுக்கணும். வச்சிருந்தோம்னா நம்ம நீண்டமாக கண்டிப்பாக பூர்ண ஆயுளுடன் 120 ஆண்டுகள் வாழ முடியும் என்ற ஒரு விடயத்தை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, दो तीन वर्ष में क्या कर सकता आ जाना सब आएंगे, योगेश सब आएंगे, एक दो था வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய அதாவது முதல் சுதந்திர தினம் உங்களோட. மற்றபடி நான் பிறகு 49 வருஷமா சுதந்திரத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். அதில் ஒரு வித்தியாசமான அனுபவம் இன்னைக்கு உங்களோட ஆக்சுவலி இந்த மாதிரி சமத்துவம், சகோதரத்துவம் அந்த மாதிரி ஆக்சுவலி நம்ம எதற்காக இந்த இந்தியாவில் இருக்கோமோ அதை வந்து இங்கே நிலைநாட்டியிருக்கோம். இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரும் சார் வயசாகிடுச்சுனாங்க. இல்லை, அவர் நம்ம அனுபவத்தை நம்மக்கிட்ட கடத்திட்டு இருக்காரு. அவ்வளோதானே தவிர அவருக்கு என்றைக்குமே வயசாகல. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு அதாவது என்ன சொல்கிறது, அந்த உத்வேகம் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்றைக்குமே மாறாமல் வச்சுருக்காருல. அதுவே வந்து அவர் இன்றைக்கும் இளமையாக தான் இருக்கார். எனக்கு வந்து இப்படி சொல்கிறதுல வந்து சுத்தமாக மாற்றுக்கிறது உண்டு. 82 வயது இளைஞர் அப்படின்னு சொல்கிறத கூட மாற்றுக்கிறது. எதுக்கு அந்த நம்பர்ஸே இல்லை. நம்பர் இல்லாமல் ஆக்சுவலி இந்த அளவுக்கு எல்லாரும் ஒருங்கிணைச்சிருக்காருல்ல, அதுவே பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் பார்க்கும் போதும் உங்களோட சேர்ந்து இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அப்படியே காலகாலத்துக்கும் அப்படியே எல்லாருமே வழிநாட்டி செல்லணும். அதாவது ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒவ்வொருத்தர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன விஷயம், லிவ் அண்ட் லெட் லிவ், இதுதான் வந்து ஜெய்னிசம் சொல்கிற ஒரு வார்த்தை. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இங்கே வந்து ஆக்சுவலி எல்லாமே சொன்னாங்க, இந்தியா பாகிஸ்தான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்குமா, அது மட்டும்தான். அப்படி தான் நான் நம்புகிறேன். அப்படியே வாழ்வோம். ரொம்ப சந்தோஷம். சொல்லமாங்க, என்னுடைய பேர் யோகேஷ் கொட்டாரி. என்னுடைய ஒய்ஃப் நேம் வந்து அமுதா. இல்லை, பசங்க வந்து கிளாஸுக்கு போயிட்டாங்க. என்னுடைய முதல் பொண்ணு வந்து பூர்வா. அவள் வந்து +2 முடிச்சுட்டு இப்போ நீட் கோச்சிங்கில் இருக்கா. 2வது பொண்ணு வந்து மித்வா. இப்போ வந்து பிஎஸ் முத்தால +1 படிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலி 3வது பொண்ணு நிக்கிதா. ஆக்சுவலி வந்து செட்டிநாடு ஹரிஸ்ரீ வித்யாசனில் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா. இதுதான் என்னுடைய ஃபேமிலி. நானும் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன். நல்ல பேசுறீங்க, ரொம்ப நல்ல பேசுறீங்க. அங்கேயே போகிறது, இங்கேயே Anybody else, please? Please. ராமநாதராஜ் கீழே குடியிருந்திருக்கேன். என்னுடைய பெயர் ராகவேந்திரன். எல்லோரும் அழைப்பது ராகவேந்திர ராவ் என்று அழைப்பார்கள். என்னுடைய இல்லத்தரசி லதா ராகவேந்திரன் அவர்கள். எனக்கு என் கூட ஒரு மகன் இருக்கின்றான். அவன் வேறு ஒரு விழாவிற்கு சென்று விட்டான். நான் இந்த விவேகானந்தா தெருவுக்கு புது வரவு, ஆனால் உணர்வோடு கலந்த உறவு. ஆகவே என்னை இருகரம் கொண்டு வரவேற்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் 24 மணி நேரமும் என் வீட்டு கதவு திறந்திருக்கும். எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை அணுகலாம். வணக்கம். உணர்ச்சி வசப்படுகிறேன், அதனால் மேலே பேச முடியவில்லை. இந்த செப்டம்பர் 15 வந்தால் 80 முடியப் போகிறது. I'm going to join the 18th.
I need you to join 100. Anybody else, please? தைரியமா முன்னுக்கு வாங்க. இளைஞர்கள் யார் ஒருத்தருவாங்க? இளைஞர்கள் யார் ஒருத்தருவாங்க? இளைஞர்கள் இப்பதான் சொன்னாங்க. இளைஞர்கள் யார்? come on. வாங்க யாராவது வாங்க. வார்த்தை அப்படியே பழங்க. வாங்க நீங்க. வாங்க தம்பி. வாங்க. நெக்ஸ்ட் இயர் இங்க கூட வந்து நிக்க மாட்டாங்க.